செல்ஃப் கான்பிடன்ஸ்னா இப்படி இருக்கணும். இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க, என்ன சொல்ல வரேன்னு புரியும். 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 63. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நாட்டோட அரசர் ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. கோட்டை கதவுகளை யாரு கைகளால திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டோட ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும். ஆனா தோக்குறவங்களோட கைகள் வெட்டப்படும் சொல்லிடுறாரு. அந்த ஊர்ல இருக்க யாரும் இந்த போட்டியில கலந்துக்க முன் வரல, ஒரே ஒரு இளைஞனை தவிர. சுத்தி இருக்க எல்லாரும் அவனை பயமுறுத்துறாங்க. ஒருவேளை உன்னோட கைகள் போயிடுச்சுன்னா உன்னோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாருங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நானும் ஒரு அரசர் தான், தோத்துட்டேன்னா என்னோட கைகள் தானே போகும், என்னோட உயிர் இல்லையேன்ற நம்பிக்கையோட அந்த கதவுகளை தள்ள ஆரம்பிக்கிறான். இப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அந்த பையன் லேசா தான் அவன் கையை வச்சு தள்ளுறான். அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. ஆக்சுவலா அந்த அரசர் தன்னம்பிக்கையுள்ள ஒரு ஆளை கண்டுபிடிக்கதான் இந்த போட்டியவே நடத்தினாரு. இதே மாதிரிதாங்க நம்ம லைஃப்லயும் நிறைய வாய்ப்புகள் வருது. ஒருவேளை தோத்துடுவோமோன்ற பயத்திலேயே அதை ட்ரை பண்ணாமலே விட்டுறோம். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஒருவேளை தோத்துட்டா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், ஆனா ஜெயிச்சுட்டா